பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். சரியா? எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறது? ஒரே உபத்திரமா இருக்குது. வீட்டுக்குள்ள உபத்திரம், வேலைக்கு போனா அங்க உபத்திரவம், பிசினஸ்க்கு போனா உபத்திரவம், ஊழியன்னு போனா ஒரே உபத்திரவம், எங்க போனாலும் உபத்திரமா இருக்குதே, என்னைக்கு தான் இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒன்னும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்தில் உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் தான் சொன்னாரு. உபத்திரவம் இருக்கும் பாருங்க. நம்ம கடந்து போகிற பாதையில உபத்திரவத்தை தவிர்க்க முடியாது. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:17 அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்ப உபத்திரவம்ன்றீங்கல்ல, சீக்கிரத்துல அது நீங்கிருமா? வெகு சீக்கிரத்துல நீங்கிறோம். இது லேசான உபத்திரவம் தான். இயேசு கிறிஸ்துடைய உபத்திரவத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. இது லேசான உபத்திரவம் தானே. நான் அப்படிதான் பார்ப்பேன். என்னை குறித்து கேவலமா பேசுறாங்க, செய்யறாங்க, திட்டுறாங்க, ஏசுறாங்க, எதிர்க்கிறாங்க, பல காரியெல்லாம் நடக்குது அப்படின்போது கொஞ்சம் சோர்வு வரும். நான் இப்போ உடனே நினைப்பேன், இயேசு கிறிஸ்து அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், ஒருத்தருக்கு தீமை செய்யல, நன்மை மாத்திரம் செய்யறவர். அவர் ஆண்டு கடவுளே மனிதனா வந்து உள்ள நன்மை செய்தவருக்கே நிந்தை, பரிகாசம், அவமானம், அவரை கொல்றதுக்கு அபாண்டமான பழி சுமத்தி, அவரை கேவலப்படுத்தி சிலுவையில் அறைந்து அதெல்லாம் அவர் சகித்தார இந்த உபத்திரவத்தை. அப்ப நம்மளும் இந்த உபத்திரவத்தை கண்டு பயப்படக்கூடாது. இயேசு அவ்வளோ பாடுகளை சகித்திருக்கிறார். அதை நினைக்கும் போது உள்ளத்துல தைரியம் வரும். அப்ப இந்த உபத்திரவம் அவருடைய உபத்திரவத்தோடு யோசித்து பார்த்தா ரொம்ப லேசானது. அவர் இவ்வளவு உபத்திரம் அனுபவிச்சாரு இல்ல, நம்ம அனுபவிக்கிறது இவ்வளோண்டுதான். அதை குறித்து ஏன் நம்ம கலங்கணும்? அப்போ அது சீக்கிரத்துல நீங்கிறன்னு இவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னைக்குமே இருக்காது. நான் திரும்பி பார்க்கிறேன், இப்போ முந்தின காலத்துல அந்த உபத்திரவத்தை இப்ப காணோம், இப்ப இல்ல. அந்த உபத்திரம் நீங்கி விட்டது. ஒரு உபத்திரம் வரும் நீங்கிறோம், ஒரு உபத்திரம் வரும் நீங்கிறோம், புதுசு புதுசா வரட்டும், ஒண்ணுமே நம்மளை பாதிக்கிறது இல்லையா, அது நீங்கி கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அவர் நமக்கு அதெல்லாம் நீக்க தந்து வழி நடத்தி கொண்டே இருப்பார். இப்ப இருக்கிற உபத்திரவம் சீக்கிரத்துல நீங்கிறோம். பயப்படாதங்க. இந்த உபத்திரவத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீங்க பட்ட உபத்திரவத்தோட எண்ணி பார்த்தா இது இவ்வளோண்டு லேசான உபத்திரவம் தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம், இது லேசான உபத்திரவம், சீக்கிரத்துல இதை நீங்க விட்டு நீ வாக்கு கொடுத்தீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த உபத்திரவம் இன்றைக்கோடு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.